ட்ரக்ஸ்ல எல்லாம் இல்லைங்க உண்மையான போதை. உண்மையான போதை எதுல இருக்கு தெரியுங்களா? ஒரு பிராண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு அது வளரும் போது அதை பார்க்கும் போது ஒரு கிக் வரும் பாருங்க, அதுதாங்க உண்மையான போதை. அந்த போதைக்கு ஈடு வேற எந்த போதையும் கிடையாதுங்க. நான் பரம்பரையிலே முறையா கத்துக்கிறவன், பரம்பரையா கத்துக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி ஜெயிக்க முடியும் சொல்லு? நீ ஜெயிப்பியா? எப்படா ஜெயிப்ப? தோப்படா. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்ல சார். டேய், நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டு தோப்படா. இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே வேலைக்காரனாகத்தான் இருக்க முடியும். உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போன திறமை இருக்கிறவங்க கூட தோத்ததா சரித்திரம் உண்டு. ஆனா உழைக்கிறவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அது நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி எனக்கே சொல்லிக்கிறது, நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறது, நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி எல்ஸ் லைஃப். நீங்க தனி